அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பெருங்காப்பியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்னன்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் முதல் நூலான சிலப்பதிகாரம் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்கள்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் என்பவை தமிழ் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய 5 சிறந்த காப்பியமாகும். ஸோ என்னென்ன காப்பியங்கள் பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இந்த 5ஐயும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்தது தான். ஸோ எதனால் இது ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்கிறோன்னு பாருங்கள். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய உறுதி பொருட்களை பேசும் இலக்கியங்களாக தமிழ் இலக்கியத்தின் பொற்காலத்தை உணர்த்துகின்றன. ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் என்ன இருக்குன்னா, இந்த 4மே இருக்கும். அறம் இருக்கும், பொருள் இருக்கும், இன்பம் இருக்கும், வீடு இருக்கும். ஸோ இந்த 4 பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஐம்பெருங்காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் 5 நூல்கள் இருக்கும். அதையும் ஐஞ்சிறு காப்பியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதாவது இப்போ சொன்னேன் இல்லையா 4 என்னது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ல் ஏதாவது ஒன்று குறைந்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஐஞ்சிறு காப்பியம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 வெவ்வேறு நூல்கள். ஆனால் இது 2ஐயும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஆனால் ஏன் இரட்டை காப்பியம்னு சொல்கிறோன்னா, இந்த சிலப்பதிகாரத்தில் மெயின் கேரக்டராக வராங்க இல்லையா, யார்? கோவலன், கண்ணகி, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருப்பாங்க மெயினாக, யாருன்னா மாதவின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோவலன் மாதவிக்கும் பிறந்த மகளுடைய பெயர் தான் மணிமேகலை. ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரியை தான் சீத்தலை சாத்தனார்ன்ற புலவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மணிமேகலை அப்படின்ற அவளோட நேம்லேயே அந்த காப்பியத்தை இயற்றியிருப்பார். சரிங்களா? ஸோ அதனால் இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காப்பியம்னா என்னன்னு பாருங்கள். காப்பை இயம்புவது, அதாவது காவியத்தை பாடுவது அப்படின்ற மீனிங். ஸோ அதோட காப்பியங்கள், அதோட ஆசிரியர்கள் யாருன்னு பாருங்கள். சிலப்பதிகாரம் நமக்கு நல்லா தெரியும், இளங்கோவடிகள் தான் அதோட ஆசிரியர். அதே போல் மணிமேகலை இப்போ தான் சொன்ன சீத்தலை சாத்தனார். அடுத்து சீவக சிந்தாமணி, அதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதி அவங்களோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதே போல் குண்டலகேசிக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இந்த நூல்களோட பெயர்கள் எல்லாமே அணிகலன்களாக சொல்லப்பட்டிருக்கும். அணிகலனோட பேர்லேயே தான் இருக்கும். பாருங்கள், சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம். சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஸோ சிலம்புன்றது என்னது? நம்ம பொதுவாக மகளிர் என்ன பண்ணுவாங்க, அதாவது லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட காலில் அணியும் ஒரு அணிகலன். சரிங்களா? சிலம்பு எப்படி சொல்கிறது, தண்டை மாதிரி இருக்கும். தண்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொலுசு கிடையாது, கொலுசு மாதிரி இன்னொன்று. சரிங்களா? தண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த சிலம்பு. பழைய காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை எதுக்காக இந்த நேம் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணகியின் சிலம்பால் அதிகரித்த வரலாறு. ஸோ இந்த கதை ஃபுல்லாக கதையில் கண்ணகின்ற மெயின் கேரக்டர், அவங்களோட அந்த சிலம்பு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே, கதையோட ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மணிமேகலை. ஆடை நழுவாமல் இருக்க மகளிர் இடுப்பில் அணியும் அணி. இத்தொடர் அன்மொழி தொகையாக அதனை அணிந்த பெண்ணை உணர்த்தும். சரிங்களா? இந்த பெயர் இடப்பட்ட பெண்ணின் வரலாறு, அதாவது மணிமேகலை. ஓகேவா? மணிமேகலை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. மணிமேகலைன்ற ஒரு கேரக்டர் யார்? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிற ஸ்டோரி. அடுத்து பாருங்கள், சீவக சிந்தாமணினா என்னன்னு பாருங்கள். சிந்தாமணி என்பது அரசன் முடியில், அதாவது முடினா அந்த இடத்துல கிரீடம், சரியா, க்ரௌன், அதில் பதிக்கப்படும் மணிக்கல். ஸோ சீவகனை மணிமுடியாக்கி எழுதப்பட்ட வரலாறு. ஸோ சீவக சிந்தாமணினாலே சீவகன் தான் அதில்ங்க மெயின் கேரக்டர்னு அர்த்தம். மணிமேகலை அந்த நூலில் மெயின் கேரக்டர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குண்டலகேசி. குண்டலம் என்பது மகளிர் அணியும் காது வளையம், காதில் போடுவோம் இல்லையா கம்பல், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வகைக்கு பேர் குண்டலம். குண்டலமும் கூந்தல் அழகும் கொண்டவள் குண்டலகேசி. கேசினா ஹேர் தான், அதாவது சுருள் சுருளாக இருக்கும் முடி இருக்கு இல்லையா, அதுதான் குண்டலகேசி அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயினுக்கே அந்த வர்ணனை அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ குண்டலகேசி என்பவளின் வரலாற்றை கூறும் நூல். அதே மாதிரி பாருங்க, வளையாபதி. வளையல் அணிந்த பெண் வளையாபதி. வளையாபதியின் வரலாறை கூறும் நூல் தான் வளையாபதி. தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூல் காப்பிய இலக்கணத்தை விரிவாக விளக்குகிறது. மேலும் பெருங்காப்பியம், சிறு காப்பியம் என வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே,
ஐம்பெருங்காப்பியங்கள்னா எப்படி வகைப்படுத்தியிருக்கோம், ஐஞ்சிறு காப்பியங்களை எப்படி வகைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு 4மே கரெக்டாக அமைஞ்சு காப்பியத்தை இயற்றியிருந்தால் அது ஐம்பெருங்காப்பியத்தில் வந்துடும். இந்த 4த்துல ஏதாவது ஒன்று குறைந்து காணப்பட்டால் அதை ஐஞ்சிறு காப்பியத்தில் வச்சிருவாங்க, வகைப்படுத்திடுவாங்க. சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரம் முதல் நூலான சிலப்பதிகாரத்தை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க, நான் இங்கே எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். சரிங்களா? கோவலன், கண்ணகி, மாதவி ஆகியோரின் கதையை சொல்கின்றது. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இது 3 காண்டங்களை உடையது. என்னென்ன? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 3 காண்டங்கள், அட் த சேம் டைம் 30 காதைகள். சரிங்களா? 30 காதைகளை கொண்டது. நீதி, அறம், காதல், வீரம், பக்தி ஆகியவற்றை பற்றி விளக்குகின்றது. இது சிலப்பதிகாரம். ஆசிரியர் குறிப்பு பாருங்க, சேர மன்னன் செங்குட்டுவன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர மன்னன் செங்குட்டுவன் அவரோட தம்பி தான் யாரு? இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசுலேயே எனக்கு இந்த இளவரசர் பதவிலாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து துறவு வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறார். இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. யாருடைய காலம்? இளங்கோவடிகளோட காலம். அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன் அண்ணன் செங்குட்டுவனுடன் மலைவளம் காண சென்றபோது கண்ணகியை பற்றிய செய்தியை சீத்தலை சாத்தனார் எனும் புலவர் மூலம் அறிந்தார். மலைவளத்தை பற்றி பார்க்க போகும்போது என்ன பண்ணுறாங்க, சீத்தலை சாத்தனார்ன்ற புலவர் மூலமாக கண்ணகியோட வரலாறை வந்து யார் தெரிஞ்சுக்கிறா? இளங்கோவடிகள் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, கண்ணகியோட கற்பொழுக்கம், பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனோட நேர்மை, அவரோட அரசியல் நடுநிலைமை, அதை வந்து இது எல்லாமே வந்து இளங்கோவடிகளை ரொம்ப கவரவும் இவர் என்ன பண்ணாரு, ஓகே இந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பியமாக ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியமாக எழுத ஆரம்பித்தார். அப்படி படைக்கப்பட்டது தான் இந்த சிலப்பதிகாரம். இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா, உரையிட பாட்டுடை செய்யுள். உரையிட பாட்டுடை செய்யுள் ஆல்ரெடி பார்த்தோம். குடிமக்கள் காப்பியம். ஏன்னா அந்த எப்போவுமே வந்து ஸ்டோரியில் வந்து கிங்கு குயின் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாதாரண குடிமக்களோட ஸ்டோரியை தான் சொல்லியிருப்பார். ஒரு சாதாரண குடிமக்கள் யார்? கண்ணகி, கோவலன், அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியே. இது சிலப்பதிகாரமே. குடிமக்களை பற்றி பேசின முதல் நூலும் இதுதான். அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்க, குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெஞ்சை அள்ளும் காப்பியம் அப்படின்னு சொன்னது யார்? பாரதியார். கேட்கலாம், பாரதியார் பாரதிதாசன் 2 பேரையும் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பாரதியார். நூல் அமைப்பு பாருங்கள். சிலப்பதிகாரம் காப்பியங்களுக்கான இலக்கண அமைப்பு அனைத்தும் பொருந்தி வரும்படி இயற்றப்பட்ட காப்பியமாகும். வேறு என்னெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். காவிரி, வைகை முதலான ஆறுகளும், புகார், உரந்தை, மதுரை, வஞ்சி முதலான நகரங்களும், குரவை கூத்து முதலிய கூத்துக்களும், திருமால் முதலிய தெய்வங்களும், அடர்ந்து வளர்ந்த பெருங்காடுகளும் இந்நூலில் நன்கு வர்ணிக்கப்பட்டுள்ளன. எந்த நூலில்? சிலப்பதிகாரத்தில். அக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை பற்றிய செய்திகள் இதில் இடம்பெற்றுள்ளன அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம், யார் யாரெல்லாம் கேரக்டர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கண்ணகி நமக்கு நல்லா தெரியும், பாட்டுடை தலைவி. ஓகேவா? கோவலனது மனைவி, களங்கமற்ற பெண் ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டாகவும் கற்பு நெறியின் அளவுகோலாகவும் படைக்கப்பட்டவள். கணவனுக்காக மதுரை மாநகரையை எரித்தவள். யாரு? கண்ணகி. அடுத்து கோவலன், பெரும் செல்வந்தர் மாசாத்துவனின் மகன். சரிங்களா? கோவலனோட அப்பா பேர் தெரிஞ்சிருச்சு, மாசாத்துவன். மாநாயக்கன்றது கண்ணகியோட அப்பா பேர். பிற ஒழுக்கங்கள் அனைத்தும் நிறைந்திருந்தாலும், எல்லா கேரக்டர் வைஸ் குட்டாக இருந்தாலும் மோகத்தால் அழிந்தவன். ஓகேவா? ஃபீமேல்னால் கொஞ்சம் வீக்கு நம்மால். யார்? கோவலன். ஊழ்வினை காரணமாக உயிரிழந்தவன். இங்கே ஊழ்வினைன்றது அவரோட முற்பிறவி பயன். சொல்வோம் இல்லையா, கர்மா இஸ் எ பூமராங், அதே தான். முன்னாடி பிறவியில் அவர் ஏதோ செஞ்சிருப்பார். அதோட பிரதிபலனாக தான் இந்த ஜென்மத்தில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், செய்யாத தப்புக்காக இறந்திருப்பார். யார்? கோவலன். அடுத்து மாதவி, ஒரு பேரழகி, ஆடற்கலையின் ஆழம் உணர்ந்தவள். ஒரு டான்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கணிகையார் குல தோன்றல் எனினும் கற்பு நெறி வலுவாமல் கோவலனுக்கென்றே வாழ்ந்தவர். ஈவன் கோவலன் கூட இல்லீகல் கான்டாக்ட் இருந்தாலும் அவங்களோட லவ் வந்து என்னது, பியூரிஃபை ஆனது. கோவலனை தவிர அவங்க வேறு யார் கூடயுமே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாருன்னா இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவி தான் யாரோட அம்மா? மணிமேகலையோட அம்மா. கோவலனினோட தந்தை மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை மாநாயக்கன்.
மாதவியின் தாய் பேர் வந்து சித்ராபதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநாய்க்கான் மாசாத்துவான்னா ரிப்பீட்டடாக கேட்டுது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு எழுதிருவோம். நம்மளே வந்து நிறைய டைம் அட்டன் பண்ணியிருப்போம். இந்த சித்ராபதி இந்த மாதவியோட தாய் பேராக நமக்கு தெரியாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மாதவியின் தாய் சித்ராபதி. கண்ணகியோட தோழியோட பேர் வந்து தேவந்தி. கண்ணகிக்கு தோழி பேர் கொடுத்துருக்கேன் இல்லையா? அப்போ மாதவிக்கும் தோழி இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்களோட பேர் என்னன்னா வயந்தமாலா. சரிங்களா? கண்ணகியின் தோழியின் பேர் தேவந்தி. மாதவியின் தோழியின் பெயர் வயந்தமாலா. மணிமேகலையின் தோழி யார்னா சுதமதி. ஸோ அதே பேர் கோவலனோட நண்பனோட பேர் வந்து மாடலன். கோவலனோட முற்பிறப்புன்னு சொன்னேன் இல்லையா? ஊழ்வினையினால தான் இறந்து போயிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ முற்பிறவில் அவருக்கு என்ன பேர் இருந்திருக்குன்னா பரதன். பாண்டிய மன்னன் யாருன்னு நமக்கு தெரியும், நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனோட மனைவி யாரு? கோப்பெருந்தேவி. சரிங்களா? என்ன விழாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்திர விழாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்க. யாருன்னா வந்து சமண துறவியான கவுந்தி அடிகள். அடுத்து புகார் காண்டம் சொன்னேன் இல்லையா? 3 காண்டங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகார் காண்டம். இதில் எத்தனை காதைகள்? 10 காதைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்ன 10 காதைகள்னு பார்த்துக்குங்க. நான் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த புகார் காண்டத்தில் ஸ்டோரி எப்படி என்ன வந்துச்சுன்றதை மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மங்கள வாழ்த்து பாடல். அடுத்தது மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதை, அந்தி மாலை சிறப்பு செய் காதை, இந்திர விழாவு ஊர் எடுத்த காதை, கடல் ஆடு காதை, காணல் வரி, வேணிற் காதை, காணத்திறம் உரைத்த காதை, நாடு கான் காதை. சரிங்களா? அடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ பூம்புகார் நகரில் செல்வந்தர்களான கோவலன் கண்ணகி திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஸோ கல்யாணம் வந்து எங்கே நடக்குது? பூம்புகாரில் தான் நடக்குது. கோவலன் மாதவியின் நடனத்தால் மயங்கி அவளுடன் வாழத் தொடங்குகிறான். இதனால் கண்ணகியை பிரிந்து தன் செல்வத்தை இழக்கிறான். ஸோ இந்த 2 விஷயம் தான் இந்த புகார் காண்டத்தில் நடக்குது. 10 காதைகளை கொண்டது. இதில் என்ன 2 விஷயம் நடக்குது? கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கோவலன் மாதவியின் நடனத்தில் மயங்கி அவர் என்ன பண்ணுறாரு? மாதவி கூடவே வாழத் தொடங்குங்கிறாரு. ஸோ கண்ணகியை பிரிஞ்சிருக்காரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெறும் இது மட்டும் தானான்னு கேட்டால் அவரோட செல்வத்தையும் என்ன பண்ணிடுறாரு? அவர் இழந்துறாரு. அடுத்த காண்டம் மதுரை காண்டம். இதில் 13 காதைகள். சரிங்களா? புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள். என்னென்னு பாருங்கள். காடு கான் காதை, வேட்டுவ வரி, புறஞ்சேரி இருத்த காதை, ஊர் கான் காதை, அடைக்கல காதை, கொலைக்கல காதை, ஆய்ச்சியர் குறவை, துன்ப மாலை, ஊர் சூழ் வரி, வழக்குரை காதை, வஞ்சின மாலை, அலர்படு காதை, கட்டுரை காதை. சரிங்களா? இதில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். மதுரை காண்டத்தில் ஸோ கண்ணகியும் கோவலனும் என்ன பண்ணுறாங்க? மதுரைக்கு வராங்க. ஸோ கண்ணகியின் காலில் இருந்த சிலம்பை விற்று பிழைக்க பாண்டிய மன்னனின் பொற்கொள்ளன் அரசிக்கு சொந்தமான சிலம்பை திருடி கோவலனை திருடன் என குற்றம் சாட்டி மன்னனிடம் அனுப்புகிறான். ஸோ மதுரைக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த காசுமே இருக்காது இல்லையா? ஸோ மதுரையில் வந்து அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? ஸோ அப்படி வேணுன்ற பட்சத்தில் அவள் காலில் இருக்க சிலம்பை காட்டி கல்லட்டி என்ன பண்ணுவா? கொடுத்து நீங்கள் இதை வச்சு ஏதாவது வந்து செல்வம் ஈட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாள். இந்த சைடு என்ன நடக்கும்னா கோப்பெருந்தேவி. யார் அது கோப்பெருந்தேவி? பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோட ஒய்ஃப் தான் கோப்பெருந்தேவி. அரசி இல்லையா? மதுரையோட அரசி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களோட ரெண்டு கால்லையுமே சிலம்பு போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கால் சிலம்பு வந்து மிஸ் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஒரு கால் சிலம்பை யார் திருடியிருப்பானா பொற்கொள்ளன் தான் திருடியிருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா வந்து அரசர் வந்து ஃபுல்லாக தேட விடுவார். இந்த மாதிரி வந்து அரசியாரோட சிலம்பு வந்து காணும், அதை வந்து தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாதுகாவலர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த டைம் இவன் என்ன பண்ணுவான்? கோவலன் வந்து அந்த சிலம்பை வந்து விற்கிறதுக்காக வருவார் இல்லையா? ஸோ அங்கே வரும்போது தான் பார்த்தா இவர் சிலம்போடு இருக்கவும் வாயிற்காவலர் என்ன பண்ணுவாங்க? இதுதான் சிலம்போடு இருக்காரு, அப்போ இது வந்து கோப்பெருந்தேவியோட சிலம்பு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அட் த சேம் டைம் இந்த பொற்கொள்ளனும் என்ன பண்ணிடுவான்? கோவலன் கையில் வச்சிருக்கிறது தான் அரசியோட சிலம்பு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பார்ப்பான். ஸோ என்ன பண்ணிடுறாரு? மன்னன் கிட்ட வந்து அனுப்பிடுறாரு. மன்னன் வந்து என்ன பண்ணுறாங்க? கோவலன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அதாவது அலசி ஆராயாமல் அவன் கையில் சிலம்பு இருக்கிறத பார்த்தோன்னா இது அரசியாரோட சிலம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? இது பண்ணாமல் என்ன பண்ணிடுறாரு? அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. என்ன தண்டனை? தலை வெட்டிடணும் அப்படின்ற தண்டனை வந்து கொடுத்துட்றாரு. கொல்ல உத்தரவிடுகிறார். சரிங்களா? ஸோ கண்ணகி மதுரையில் கோவலன் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்து தன் மற்றொரு சிலம்பை கொண்டு கோவலன் நிரபராதி என நிரூபிக்கிறாள். இந்த மாதிரி வந்து ஒருத்தனை வந்து சிலம்பு விற்கிறதுக்கு வந்தான், அது வந்து அரசியோட சிலம்பு தான் சொல்லி அவனை வந்து அரசியோட சிலம்பு தான் அவன் திருடிட்டான்னு சொல்லி அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க?
அரசர் வந்து அவனுக்கு வந்து மரண தண்டனை விதித்தார் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக பேசிக்கிறத கேட்டு கண்ணகி என்ன பண்ணுறா, கோவத்தோட இன்னொரு சிலம்பையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அரசு தர்பார் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ அங்கே வந்தவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, கேட்குறாங்க, நீ தான் வந்து பாண்டிய மன்னனா அப்படின்னு சொல்லி கொஷின் ரைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பாண்டிய மன்னன் என்ன கேட்குறாரு, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது கண்ணகி வந்து என்ன சொல்றா, நான் யாரா, நான் தான் வந்து இதான் வந்து அநியாயமாக வந்து மரண தண்டனை விதித்தாயே, அவரோட மனைவி நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சொல்லும்போது அவன் வந்து இந்த மாதிரி என்னோட அரசியோட காற்சிலம்பை இது பண்ணதுக்கு தான் நான் வந்து மரண தண்டனை விதித்தேன், என்னோட ஆட்சியில் வந்து எப்போவுமே நடுநிலைமையோடு தான் இருக்கும்னு சொல்லும்போது இவன் வந்து இல்லை பொய், நீ வந்து அலசி ஆராயாமல் கொடுத்த தீர்ப்புனால தான் வந்து இன்றைக்கி நான் வந்து கணவன் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உனக்கு சந்தேகம்னா என்னோட அதாவது அந்த சிலம்பு உள்ள என்ன இருக்கும்னா வந்து அந்த கற்கள் இருக்கும். கண்ணகியோட காற்சிலம்பில் இருந்தது வந்து மாணிக்க பரல்கள். கோப்பெருந்தேவியோட காற்சிலம்பில் இருந்தது வந்து அதாவது சிலம்பில் வந்து இருந்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பரல்கள். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, என்னோட கால்சிலம்பில் இருந்தது மாணிக்க பரல்கள், இங்கே பாருன்னு சொல்லிட்டு சிலம்பை போட்டு உடைக்கும் போது மாணிக்க பரல்கள் வரும். அதே போல் அங்கே வந்து அரசியாரோட உடைக்கும் போது என்ன ஆகும்னா முத்து வந்து விடும். கோவலன் கையிலேருந்து கைப்பற்றுறத உடைக்கும் போது அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், மாணிக்க பரல்கள் வந்துடும். உடனே மன்னன் வந்து என்ன பண்ணிடுவான், ஐயோ அநீதி இழைத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னோட தவற்றை விழுந்து என்ன பண்ணிடுவார்னா, அப்படியே அந்த மேலே இருப்பார் இல்லையா அந்த அரியாசனம், அதுலேருந்து அப்படியே விருண்டு வந்து கீழே விழுந்து மயங்கிடுவார், அதாவது இறந்துருவார். இதை பார்த்த அரசி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் காலடியிலே வந்து அவங்களும் கத்தி அப்படியே அவங்களும் உயிரிழந்துருவாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவான்னா, அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா, கண்ணகி ரொம்ப கோவத்தில் இந்த ஊருக்கு நாங்கள் வாழலான்னு சொல்லி வந்து இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க, இந்த ஊர் இனிமேல் இருக்கவே கூடாது என்னன்னு சொல்வா, மதுரையவே எரிச்சிருவா, எரித்து நகரையே தீக்கிரையாக்கிடுவா அப்படின்னு சொல்லி முடியுது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இது எதில் முடியுதுன்னா மதுரை காண்டத்தில் முடியுது. அடுத்து வஞ்சி காண்டம். வஞ்சி காண்டமும் 7 காண்டங்களை கொண்டது. என்னன்னு பாருங்கள், குன்றக்குறவை, காட்சி காதை, கால்கோல் காதை, நீர்ப்படை காதை, நடுக்கற் காதை, வாழ்த்து காதை, வரம் தரும் காதை அப்படின்ற 7 காதைகளை கொண்டது. எது வஞ்சி காண்டம். ஸோ வஞ்சி காண்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஸோ மதுரையை எரிச்சிட்டு என்ன பண்ணுறா, கால் போன போக்குள்ளே நடந்து போகிறாள் யார், கண்ணகி. அப்போ எங்கே போகிறான்னா, நேராக சேர நாட்டுக்கு போகிறா. சேர நாட்டில் போயிட்டு அப்படியே தெய்வமாகிறா. சேரன் செங்குட்டுவன் கண்ணகியை போற்றும் வகையில் சிலப்பதிகார கதையை கேட்டு அவளுக்கு கோயில் கட்டி பத்தினி தெய்வமாக வணங்குகிறான். யாரு, சேரன் செங்குட்டுவன். சரியா, சீத்தலை சாதனான்ற புலவர் வந்து இளங்கோவடிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட காப்பியத்தை முடிக்கிறாங்க. ஸோ சிலப்பதிகாரத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதாவது அரசியலில் தவறு செய்பவர்களுக்கு அறமே மரணமாகும். கூற்றம்னா மரணம். சரிங்களா, அதுவே என்ன ஆகிடும், மரணம் ஆகிடும். நம்ம தப்பு பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பலனை என்ன பண்ணுவோம், அனுபவிச்சே தீருவோம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அறம் நிறைந்த கற்புடைய பத்தினி பெண்களை சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, போற்றுவார்கள். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் நடந்துச்சு இந்த ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ என்னவா இருக்கோம், 21st செஞ்சுரியில் இருக்கோம். இப்போ வரைக்குமே நம்ம கண்ணகியை பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சான்று. அறம் நிறைந்த கற்புடைய பத்தினி பெண்களை சான்றோர்கள் போற்றுவார்கள். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஸோ ஊழ்வினை அப்படின்னால என்னதுன்னா, முன்னர் செய்த வினை பயன்கள். முன்னர்னா வந்து என்ன அர்த்தம்னா, முற்பிறவியில் நம்ம என்ன, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான பலனை நம்ம அடுத்த பிறவியில் கண்டிப்பாக அனுபவிப்போம். இப்போ நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் கூட அதுக்கும் காரணம் என்னவாக இருக்கும், நம்ம முன்னாடி பிறவியில் நம்ம செஞ்சதுக்கான பலனாக தான் நம்ம அட் ப்ரெசண்ட் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், அனுபவிச்சுட்ருப்போம். சரிங்களா, ஸோ அதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஸோ இவை முறையே நீதி, கற்பு, வினைப்பயன் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. இதுதான் வந்து சிலப்பதிகாரத்தோட 3 முக்கியமான உண்மைகள். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து மணிமேகலை வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன் நான். சரிங்களா, இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.